டைம் யூஸ்ஃபுல்லா செலவிட நினைக்கிறீங்களா? குக்கு எஃப்எம் ஆடியோ புக் ஆப்ல 60% ஆஃபர்ல 1000+ புக்ஸ் வெறும் 39 ரூபீஸ்க்கு கேளுங்க. குக்கு எஃப்எம். சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டாங்க, வேற ஒரு கேஸ்ட்ல இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றதுக்காக இந்த பெண்ணை கூட்டின்னு வந்து அப்பாவே கழுத்தை இறுக்கி தூக்கு மாட்டி கொண்டிருக்காரு. ஸோ அப்போ அந்த மனநிலையெல்லாம் எப்படி உருவாகுது, எப்படி வருது நம்மளுக்கே தெரியுமே. என் மகள் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்றத நான் தேர்ந்தெடுக்கலாமா? எவ்வளோ அசிங்கம் அது. என் மகள் 80 வயசு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்த கூட நான் வந்து அவருக்கு போய் நான் வந்து மரியாதை சொல்லுவேன். அந்த தகப்பனுக்கு தெரியும் அவன் பண்ணது கொலை, அவனுடைய மரண படுக்கையில் அது தெரியும். இப்போ வேணா தெரியாம இப்போ மறைக்கும். இது ஒரு பெரிய உபாதை. சக மனிதன் என்னையோட கீழே நினைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஆறாத வடு. இதெல்லாம் பேசக்கூட கூடாது. பேசுறதே வைக்கும், இதை யோசிக்கிறதே வைக்கும். அந்த மனிதரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இது இன்னும் 1000 வருஷம் ஒழிக்க முடியாது. மனிதன் இருந்துகிட்டே இருப்பான். மனிதன் எல்லா காலத்திலையும் அந்த மதத்துல இருந்து அவனால விலகவே முடியாது. ஆனால் நேசிங்கன்னு சொல்றீங்களே சார், வேற என்ன பண்றது? இன்னொரு பக்கம் இந்த விஷயங்களை எல்லாம் மாற்றணும் அப்படின்னு வெற்றிமாறன், ரஞ்சித் எல்லாம் அதுக்கு அவங்களுடைய முயற்சிகளையும் எடுத்து, அது அவங்களுடைய பொலிட்டிக்கல் தாட். நானும் ரொம்ப இந்த 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 மனிதர்கள் மேலே ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருக்கேன். அந்த ரியாலிட்டியை பார்த்து எனக்கு வந்து நான் வந்து வெறும் அன்பை மட்டுமே கொடுத்துருக்கேன். போராட்ட குணம் எனக்குள்ள இல்லவே இல்லை. ஒரு சக மனிதனை கூப்பிட்டு என்னைய வந்து நீ நல்லா நடத்துன்னு அப்படின்னு நான் கேட்க முடியும். ஒரு சக மனிதனை எனக்கு வந்து நீ குடிக்கிற டம்ளரில் என்னைய குடுன்னு சொல்லி நான் சொல்லுவோம். இதெல்லாம் எவ்வளோ இல்லாஜிக்கல. அமைதியா ஓரமாக ஒரு பௌத்தன் பார்த்த பார்வை. ஏன் சார் போராடலாம்? இயேசு கிறிஸ்து நான் போடுறேன். ரொம்ப நாள் அடியும் வாங்கிட்டே இருக்க முடியாது. தெரியலங்க, எனக்கு தெரியல. இதை வந்து எப்படி இது எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இது கூட கான்ட்ரவர்சியாக கூட போகும் தெரியல. ஐ எம் வெரி டயர்டு. இதை நினைக்கிறதுக்கே கிடையாது. இதை நினைக்கிறது நான் ரொம்ப ரொம்ப இதை பேசும்போது உடம்பெல்லாம் ஆடுது. சாரி சார். என் மகளை அடிச்சது கிடையாது. சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டாங்க, வேற ஒரு கேஸ்ட்ல இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றதுக்காக இந்த பெண்ணை கூட்டின்னு வந்து கொண்டுட்டாங்க, அப்பாவே கழுத்தை இறுக்கி தூக்கு மாட்டி கொண்டிருக்காரு. அதையும் ஒத்துக்கிறாரு, ஆமாம் அப்படிதான் கொண்டுட்டேன் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த மனநிலையெல்லாம் எப்படி உருவாகுது, எப்படி வருது நம்மளுக்கே தெரியுமே. எப்படி வருது? இது ஒரு 5000 காலகட்டமாக இந்தியாவுக்குள்ளே இருக்கேன், உலகம் ஃபுல்லாக இருக்கேன். இப்போ நான் வந்து கனடாவில் போனேன். கனடாவில் போயிட்டு ஒரு வெள்ளைக்காரமாக ஒரு முடி திருத்தகம் வச்சுருந்தாங்க. நான் முடி வெட்டுறதுக்காக உள்ளே போகிறேன். என்னை பார்த்து முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இல்லை வெட்ட மாட்டேன்ட்டான். அப்புறம் என்னுடைய தங்கை வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க வந்து இவர் வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் ஒரு பெரிய ஃபேமஸ் டைரக்டர் அப்படின்னா அந்த அம்மா உட்கார வச்சு என்னை வெட்டினாங்க. இப்போ அந்த அம்மாவை நான் ஒரு தாய் மாதிரி தான் பார்த்தேன். அந்த அம்மாவுக்கு நிச்சயமாக 4 குழந்தை இருக்கும். அப்போ என்னை யாருன்னே தெரியாது. ஒரு இந்தியாவிலேருந்து வந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன். நான் ப்ரௌன் ஸ்கின் தானே. அப்போ அந்த மனிதன் வந்து அந்த அம்மா வந்து என்னை நிராகரிக்கிறாங்க. என்னைய பிடிக்கல. தென்னாப்பிரிக்காவில் காந்தி வந்து ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறாருன்னா அவர் இழுத்து வெளியே போடுறான் வெள்ளைக்காரன். அவனுக்கு தெரியாது ஒரு பேரிஸ்டர் பட்டம் பெற்ற ஒரு பெரிய ஒரு அட்வொகேட்னு தெரியாது, ஒரு பெரிய ஒரு உலக மகான் அப்படின்றது அவனுக்கு தெரியாது, இழுத்து போடுறாங்க. அப்போ இதுதான் பண்ணாங்க, இதுதான் அந்த தந்தை பண்ணார். அவர் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ணுவோம். இது நீங்கள் வந்து எந்த வகையில் இது நியாயத்தை சொல்ல முடியும்? எந்த வகையில் ஒரு நியாயத்தை சொல்ல முடியும்? என் மகள் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றத நான் தேர்ந்தெடுக்கலாமா? எவ்வளோ அசிங்கம் அது. என் மகளை நான் அப்படி வளர்ப்பேனா? என் மகள் 80 வயசு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்த கூட நான் வந்து அவருக்கு போய் நான் வந்து மரியாதை சொல்லுவேன். நான் ஒரே வார்த்தை, அப்படியாம்மா நீ தேர்ந்தெடுத்தியாம்மா, உனக்கு மனசு பிடிச்சிருக்கா, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னா, நல்லா இருக்குன்னு நினச்சா உடனே அதுக்கு நான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும்ல. இங்கே எங்கே வருது ஜாதி, இங்கே எங்கே வருது மதம்? மதம்னு சொன்னது கரெக்டு தானே? மதத்தை மதம்னு சொன்னது கரெக்டு தானே? ஜாதியும் ஒரு மதம் தானே, ஒரு மதம் பிடித்த தன்மை தானே. நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்னங்க? நீங்கள் எவ்வளோ மேன்மையாக உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. அந்த மனிதன் என் மேன்மையாக என்னை உட்காந்து வந்து படம் பிடிக்கிறான். ரோட்டில் போகிற ஒவ்வொரு மனிதனும், ஒரு பிச்சைக்காரன் கூட என்னுடைய தானத்தை டெஸ்ட் பண்ணுறான்ல. என் மனதினுடைய ஆழத்தை, என் அன்பை டெஸ்ட் பண்ணுறான். இல்லைன்னா நான் அவனுக்கு காசு கொடுப்பேனா? ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு முள் கிடக்குது,
ஐயையோ! இன்னொரு மனிதனுக்கு முள்ளு குத்திரக்கூடாதுன்னு நினச்சு நான் தூக்கி ஓரமா போடுறேன். ஒரு முள்ளு என்னுடைய என்னுடைய வாழ்க்கையவே கேள்வி கேட்குது. ரோட்ல போம்போது எச்சி துப்பக்கூடாது அப்படின்றது வந்து அந்த ரோடு என்னைய சொல்லுது. அப்படி இதெல்லாம் நம்ம பார்த்து, இதெல்லாம் அவ்வளோ கருணையோட இருக்க மனிதன், ஒரு இடத்துல போயிட்டு சமூகம் குடுக்குற அழுத்தம், தன்னை சுத்தி இருக்க அந்த தகப்பனுக்கு தெரியும். அவன் பண்ணது கொலைன்னு. அவனுடைய மரண படுக்கையில அது தெரியும். இப்ப வேணா தெரியாம இப்ப மறைக்கும். அதாவது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்க வந்து நீ வந்து என்னுடைய குலப்பெருமையை நீ தூக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மனிதனுடைய மரண படுக்கையில அவன் சொல்லுவான். அந்த குழந்தை பிறந்திருக்கும்போது, அந்த குழந்தைய எப்படி தோள்ல தூக்கியிருப்பான். அதே குழந்தைய அவன் கொல்லப் போறான் அப்படிங்கிறது காரணம் அப்படிங்கும்போது, அந்த மனிதன் எவ்வளோ பெரிய பிறழ்வுக்குள்ள இருக்கான். இதெல்லாம் பேசக்கூட கூடாது. பேசுறதே வெட்கம். இதை யோசிக்கிறதே வெட்கம். அந்த மனிதரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நான் சைக்கோன்னு ஒரு படம் எடுத்தேன் ஆக்சுவலா. பிறழ்வுல இருக்க ஒரு மனிதன். யாரு நம்ம எல்லாருக்குமே பிறழ்வுல இருக்கோம்ல. நம்ம பிறழ்வு இல்லாம இருக்குமா? நம்ம எல்லாருமே பிறழ்வு தானே. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ரொம்ப அறிவாளிங்க, நம்ம செய்கிறதுலாம் கரெக்ட். ஒரு மனிதனும் ஒரு பிறழ்வு தான். ஒரு பூவை பறிக்கும் போதே அந்த பூவில் அது வந்து ரத்தம் வருது. ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு ட்ரைபு ஒரு மானை ஒரு நாள் துரத்தி கொண்டு போய் அதை டயர்டு பண்ணிட்டு அதை கொல்றான். கொன்னா பிறகு அதனுடைய காலை தொட்டு தன் காலில் வச்சுக்கிறான். அதுகிட்ட வேண்டான், என் உணவுக்காக உன்னைய கொண்டுட்டேன் மானே, நீ ஓடி 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 களைச்சிட்ட, அந்த களைப்புல இருந்து என் காலை தொட்டுக்கிறேன், என் காலுக்கு வந்து சத்து கொடு, உன் உயிரை நான் எடுத்துட்டேன், என் உயிரை நீ உயிரை கொடுத்து காப்பாத்திட்ட, நீ வந்து சொர்க்கத்துக்கு போன ப்ரே பண்ணுறான். ஒரு ஒரு ட்ரைபல்னா நான் இதுவாக சொல்ல, ஒரு மொழியும் படிக்காதவனும் எதுவும் இல்லாத காட்டுக்குள்ளே இருக்க ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய நாகரிகம் இருக்குன்னா, இவ்வளோ வளர்ந்த ஒரு சிவிலைசேஷனில் இருக்க நம்மளுக்கு ஏன் இன்னும் நம்ம வளரல? ஏன் வளரலைன்னு நினைக்கிறீங்களா? உள்ள மதம் இருக்கு. அப்படி உடம்பு 6 அடி வளர்ந்துருக்கு, அறிவு அகலப்படுத்தலாம். ஆன்மாக்குள்ள வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாத மனிதர்களை, மதம் பிடித்த அந்த அது மனிதர்களை கடைசி வரைக்கும் இந்த மனித குலம் இறக்குற வரைக்கும் சக மனிதன் வந்து என்னை விட கீழே நினைக்கிற வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்பான். இது ஒரு பெரிய உபாதை. சக மனிதன் என்னை விட கீழே நினைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஆறாத வடு. அதை எவன் கான்ஷியஸா இந்த வடுவை எங்க அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க, பிறந்த உடனே அந்த அந்த குழந்தைக்கு உணவு தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி அந்த காயத்தையும் கொடுக்குறாங்க, அந்த 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 கோபத்தையும் கொடுக்குறாங்க, அந்த அசிங்கத்தையும் கொடுக்குறாங்க, அதையும் கொடுக்குறாங்க. அப்போ அதை வந்து என்னுடைய கான்ஷியஸில் படிப்பு மூலியம், சிந்தனை மூலியம், நல்ல மனிதர்களோட பழகிறது மூலியமும், வாழ்க்கையை உத்து பார்க்கறது மூலியம் தான் நான் வந்து அந்த காயத்தை நான் மருந்து போட முடியும். இல்லைன்னா அந்த காயம் மாறவே ஆரம்பிக்கும். இது இன்னும் 1000 வருஷம் இருக்கும். ஒழிக்க முடியாது. மனிதன் இருந்துகிட்டே இருப்பான். ஒன்றும் ஏன் நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் சண்டை நீங்கள் வந்து பெரிய படித்தவங்களாம் இருக்கிறாங்க, இந்த சோ கால்டு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ வந்து ஆப்பிள் ஃபவுண்டரு, அவங்க ஃபவுண்டர், அவங்களாம் சண்டை போட்டுக்காங்க பப்ளிக்கில். என்ன படித்து என்ன முடித்தேன்? எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க, காம்படிட் பண்ணுறாங்க. நான் தான் வாழ்க்கையில் ஏதோ பண்ண போகிறேன், என்ன பண்ண முடியும்? எலான் மஸ்க் சண்டை போடுறாரு, தான் சொல்கிறது தான் ரைட்டுன்றாரு. இப்போ நம்ம இங்கேருந்து எலான் மஸ்க் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 25 காலத்தில் வேறு ஒரு பிளானெட்டில் போய் காலனைஸ் பண்ணிடுவோம். அங்கே போனோடனே நீங்கள் என்ன மதம்னு பார்ப்பாங்க, நீங்கள் பிளாக்கான்னு பார்ப்பாங்க. பிளாக்னா தனியாக பிரித்து வைப்பாங்க. இன்றைக்கி நிறவரி வந்து அப்படி தலைவரிச்சு ஆடுது இங்கே யூஎஸில். விளிம்பு நிலை மனிதர்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எல்ஜிபிடி குரூப் வந்து கொல்லப்படுறாங்க. மனிதன் இப்போ தான் ராக்கெட்லாம் விட்டுட்டான், அடுத்த இதுக்கு போகிறான். அணுவை பிளந்து உள்ளே போய் குவாக்ஸில் போயிட்டான். இன்னும் ஒரு 25 வருஷத்தில் உங்களுக்கு சாவே வராது. 150 வருஷமாக உங்களை ஆக்க முடியும். உங்கள் எந்த பாட்டு இதயத்தில் இருந்துச்சா இதயத்தை அப்படியே எடுத்து வேறு இதயத்தை மாற்ற முடியும். உங்கள் மூளையவே எடுத்து வேறு மூளை மாற்ற முடியும் 20 வருஷத்தில். உங்களுக்கு வந்து மனிதனுடைய ஆயுள் காலம் 100லேருந்து 150 வருஷம் அப்படி நீளப்படுத்த போகிறாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த டாக்டர் பார்ப்பான், நீ வந்து பிளாக்கா, நீ வந்து தாழ்த்தப்பட்டவனான்னு பார்ப்பான். மனிதன் எல்லா காலத்திலையும் அந்த மதத்தில் இருந்து அவனால் விலகவே முடியாது.
ஆனா நேசிங்கன்னு சொல்றீங்களே சார், வேற என்ன பண்றது? அவ்வளவு மோசமான நபர்களை எப்படி நேசிக்க முடியும்? அப்படி நேசிக்கிறதுனால வேற என்ன வழியே கிடையாது உங்களுக்கு. அதனால தானே காந்தி இறக்கும்போது ராம் ராம்னு சொல்லிட்டு செத்தார். சுட்ட மனிதரை பார்த்து. ஆனா அப்படி சொல்லக்கூடிய அந்த மனிதரையும் சுடுறது தானே. அப்படித்தானே உங்களுக்கு வந்து ஆப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்லப்பட்டவனை வந்து அப்படியே அவன் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு சாவறாரு. அதான் சார், சாகுறவங்க நல்லா இருக்குன்னு கொல்றவங்கள நினைக்கிறாங்க. பூ முக்கியமா முள்ளு முக்கியமானு நம்ம தான் யோசிக்கணும். நீங்க பூவாக இருக்க போகிறீர்களா, முள்ளாக இருக்க போகிறீர்களா? வேலியா இருக்க போறீங்களா, இல்ல வேதனையா இருக்க போறீங்களா? இந்த வாழ்க்கைய புரிஞ்சுக்க போறீங்களா, அந்த வாழ்க்கைய வந்து தெரிஞ்சுக்க போறீங்களா? சார் இன்னொரு பக்கம் இந்த விஷயங்களை எல்லாம் மாற்றணும் அப்படின்னு வெற்றிமாறன், ரஞ்சித் எல்லாம் அதுக்கு அவங்களுடைய முயற்சிகளையும் அது எடுத்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் தாட். நான்லாம் ரொம்ப இந்த 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 மனிதர்கள் மேல ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருக்கேன். அந்த ரியாலிட்டியை பார்த்து எனக்கு வந்து நான் வந்து வெறும் அன்பை மட்டுமே கொடுத்துருக்கேன். போராட்ட குணம் எனக்குள்ள இல்லவே இல்லை. எனக்கு தெரியும் இந்த போராட்டம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியும். ஒரு சக மனிதனை கூப்பிட்டு என்னைய வந்து நீ நல்லா நடத்துன்னு எப்படி நான் கேட்க முடியும்? ஒரு சக மனிதனை எனக்கு வந்து நீ குடிக்கிற டம்ளர்ல என்னைய குடுன்னு சொல்லி நான் சொல்ல முடியும். இதெல்லாம் எவ்வளோ இல்லாஜிக்கலாக இருக்கு. நியாயமா நடந்துக்குன்னு நம்ம சொல்றது என்ன சொல்ல முடியும்? எப்படி ஒரு சக மனிதன் ஒரு காடு, ஒரு மரம். நான் இப்போ ரீசெண்டாக படித்தேன், பீட்டர் ஒலகனோட ஒரு புக்கு படித்தேன். ஒரு மரம் கீழே விழுந்துருச்சாங்க ஒரு காட்டுக்குள்ள. ஒரு பெரிய மரம், ஒரு தாய் மரம். ஒரு 300 வருஷம் அந்த மரம் கீழே விழுந்துருச்சான். அப்போ அந்த சயின்டிஸ்ட் போய் கீழே விழுந்த மரத்தை போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. 7 வருஷம் உயிரோடு இருந்திருக்கு. அது விழுந்த வருடம் வந்து 7 வருஷத்துக்கு முந்தி. ஆனால் 7 வருஷம் உயிரோடு இருக்கும் கீழே விழுந்த மரம். என்னன்னு பார்த்தா சுற்றி இருக்க மரங்கள், சுற்றி இருக்க புற்கள் எல்லாமே சேர்ந்து அதுக்கு இன்னும் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கான். வேர்கள் ஒன்னோடு சேர்ந்து அதுக்கு இன்னும் வந்து அது கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதோடைய பாசம் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கான். நீர் எல்லாம் கொடுத்து வழங்கிக்கிட்டு இருக்கான். எங்க ஒரு காட்டுக்குள்ள இருக்க ஒரு மரம் சாகக்கூடாது? ஒரு மரம் வந்து அதுவும் பழுத்த மரம் அப்படின்னு ஒரு மரத்துக்கும் ஒரு புல்லுக்கும் அறிவு இல்லைன்னு சொல்ற, நம்மளுக்கு அறிவு 5 அறிவு 6 அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துக்கும் ஒரு புல்லுக்கும் ஒரு தாவரத்துக்கும் அப்படி இருக்குன்னா ஒரு மனிதன் 6 அறிவுன்னு சொல்றது வெக்கமா இல்லை? நம்மளுக்குலாம் வெக்கமா இல்லை? அதனால இதை பேசுறதில்ல. பெரிய போராட்டம் நடத்தியிருக்கான் ரஞ்சித், வெற்றிமாறன், ராமெல்லாம். நான் வந்து இதை போராட்டம் நடத்தாமல் அப்படியே ரொம்ப அமைதியாக ஒழுங்கி ஓரமாக நின்று ஒரு பௌத்தன் பார்த்த பார்வையில் ஏன் சார் ஒரு போராட்டம் இயேசு கிறிஸ்து நான் போராட மாட்டேன். ஏன் சார் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க போராடுறத பார்க்குறேன், அப்படியே பார்க்குறேன், பாராட்டுறேன், ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். திருடனாய் பார்த்து திருந்தா விட்டலால்னு ஒரு ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் பட்டுக்கோட்டை. ஒரு திருடனே தன்னை பார்த்து திருந்திக்கிறான். ஒரு கொலையாளி நம்மளை பார்த்து திருந்தக்கூடாதா? அவனை பார்த்து திருந்தக்கூடாதா? ஒன்று சொல்கிறாங்க, ஒரு மனிதன் கோவப்பட்டால் என்றால் அந்த கோபம் நியாயமாக இருந்தாலும் தவறு இருக்கல்ல. அதனால்தான் 100 வருஷத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங்ஸ் இந்த உலகத்தில் வந்துட்டு போகிறாங்க. ஒரு அபே லிங்கன் மாதிரி, ஒரு மார்ட்டின் லூதர் கிங் மாதிரியும், ஒரு சார்லி சாப்ளின் மாதிரியும், ஒரு காந்தி மாதிரியும், ஒரு பௌத்தன் மாதிரியும், ஒரு இயேசு கிறிஸ்து மாதிரியும் ஒரு 1000 100 வருடங்களுக்கு ஒரு முறை நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு வாழ்ந்துட்டு போகிறான். ஆனால் ரொம்ப நாள் அடியும் வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல. தெரியலைங்க, எனக்கு தெரியல இது எந்தளவு நான் சொல்கிறது வந்து இதை வந்து எப்படி இது எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இது கூட கான்ட்ரவர்சியாக கூட போகும், பட் எனக்கு தெரியல. ஐ எம் வெரி டயர்டு. இதை நினைக்கிறதுக்கே கிடையாது. இதை நினைக்கிறது நான் ரொம்ப ரொம்ப இதை பேசும்போது உடம்பெல்லாம் ஆடுது. சாரி சார். என் மகளை அடித்தது கிடையாது. என் கூட வந்து 250 அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருக்காங்க, திட்டியிருக்கேன். எல்லாமே என் குழந்தைகள். என் கூட சண்டை போட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன். என் அப்பா அம்மா என்னை வந்து ரொம்ப அன்பு கொடுத்து வளர்த்துருக்காங்க. என் கூட இருந்த எல்லா மனிதர்களும் நிறைய என்னென்னமோ ஜாதியெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களாம் என்னை அப்படி பார்த்துக்காங்க. மனிதன் கடுமையான பயத்தில் வாழ்கிறான். இன்னொரு மனிதன் தன்னுடைய இருப்புக்கு அவன் ஆபத்தாக இருக்கான்னு நினைக்கிறான். மனிதனுடைய பயம்தான் இதுக்கெல்லாம் காரணம். ஸோ ஹியூமன் ஹேஸ் டு அச்சீவ் த ஃப்ரீடம்.
இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இதை ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப டீப்பராக சொல்கிறார். we are not free, we are chained by our own religion, by our own caste, by our own ideologies. எந்த மனிதன் ஐடியாலஜியில் இருக்கிறானோ அவன் கடைசி வரைக்கும் வன்மமத்தில் தான் இருப்பான். யூ cannot help him. ஃப்ரீ டைம் யூஸ்ஃபுல்லா செலவிட நினைக்கிறீங்களா? குக்கு எஃப்எம் ஆடியோ புக் ஆப்ல 60% ஆஃபர்ல 1000+ புக்ஸ் வெறும் 39 ரூபீஸ்க்கு கேளுங்க. குக்கு எஃப்எம்.